அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று தின காணொலியில் யாங் உறுப்புக்கள், அதாவது வெப்ப உள்ளுறுப்புக்கள், சூரிய உள்ளுறுப்புக்கள் என்னென்னு பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரைப்பை இல்லை வயிறுன்னு சொல்லுவோம். சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீர்ப்பை, பித்தப்பை, 3 வெப்ப மண்டல கட்டுப்பாட்டு உறுப்பு. இப்படி இந்த 6 உறுப்புகள் தான் சூரிய உறுப்புகள்னு சொல்கிறோம். இதில் முதல் இரைப்பை என்ன பண்ணலாம். இரைப்பை என்பது நம்முடைய வயிறு. இது முக்கிய ஜீரணத்தில் பெரும்பகுதி வைக்குது. இந்த இரைப்பை தான் நம்ம மற்ற எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் அடிப்படை ஆதாரம் சக்தியை கொடுக்குது. அப்போது இந்த இரைப்பை நம்ம உணவு உண்ணும்போது நம்ம ஜீரணமானது நம்முடைய உணவு குழாய் வாயிலிருந்து தொடங்கி சிறு குடல் இப்போ இணையர் இடையே இந்த வயிறு பகுதியை ஜீரணத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்கணும். இது எல்லாமே இன்வால்வ் ஆகுது. இதெல்லாம் வயிற்றுப்பகுதி இரைப்பினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போது இந்த இரைப்பை நன்றாக இருந்து நல்லா பணிபுரிந்தால் அது நல்ல நொதிகளை உருவாக்கி 15 நிமிடங்களில் நல்ல நொதிகள்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவரில் எல்லாமே என்சைம்லாம் இரைப்பில் என்ன நடக்கும், அந்த மேக்ஸிமம் ஜீரணம் நடக்கும். அதுக்கப்புறம் இதிலிருந்து பெறப்பட்ட சக்தியில் மண்ணீரலுக்கு மேலே தள்ளப்பட்டு கொஞ்சம் செமி லிக்விட் கண்டிஷன் வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷனில் இருக்கிற உணவு சிறு குடலுக்கு தள்ளப்படுது. அப்போது இந்த இரைப்பை காரம் மற்றும் மசாலா உணவில் ரொம்ப பாதிக்குது, மதுவால் பாதிக்குது. இது கம்மி பண்ணும்போது இரைப்பையுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது. இப்போ உணவானது சிறுகுடலுக்கு சிறுகுடல் பெறப்பட்ட உணவு நல்ல உணவு, நல்ல தரமுள்ளதா தரமுள்ள ரெண்டும் பிரிச்சுட்டு தரமுள்ள உணவுலேருந்து சக்தியை எடுத்து மண்ணீரலுக்கு கொடுத்துட்டு தரமற்ற உணவில் இருக்கிற திரவ பொருட்களை சிறுநீரகம் அப்புறம் திடப்பொருட்கள் பெருங்குடலுக்கு அனுப்பிடுது. இப்போ இந்த சிறுகுடலே நமக்கு உடலுக்கு தேவையானவற்றை தேக்கி வைத்துக் கொள்கிறது, தேவையற்றை ஒதுக்கிறது. இந்த முடிவு இந்த சிறுகுடல் தான் எடுக்குது. இந்த சிறுகுடல் நம்முடைய இதயத்துடன் சேர்ந்து பணிபுரியுது. அப்போ சிறுகுடல் என்ன பிரச்சனை, அந்த இதயத்தை பாதிக்கும். 3வது பெருங்குடல் சிறுகுலேருந்து பெறப்பட்ட கழிவுப் பொருட்களை தேவையான மட்டும் எடுத்துகிட்டு கிரகித்துக்கிட்டு தேவையற்ற நம்மளுடைய ரெக்டம் வழியாக நம்மளுடைய ஆசன வாய்க்கு வெளியே தள்ளிடுது, மலமாக தள்ளிவிடுது. இது நுரையுடன் சேர்ந்து ஒன்றாக பணிபுரிகிறது. அப்படி பணிபுரிந்ததுனால இது நமக்கு இந்த பெருங்குடல் சுருங்கி வருதல், மலத்தை கீழ் நோக்கி தள்ளுறது, இதெல்லாம் நுரையுடன் சேர்ந்து பணிபுரிகிறது, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குது. 4வது சிறுநீர்ப்பை. இந்த சிறுநீர்ப்பை என்னாக்கா உங்களுக்கு நுரையீரல், சிறுநீரகம், சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் அப்படி எல்லாத்துலேருந்து பெறப்பட்ட திரவத்தை திரவ கழிவில் சேமித்து அதிலிருந்து சிறுநீரகம் மாற்றி உடலில் நீர் சமன்பாட்டை நம்மளோட சிறுநீரகத்தை சேர்ந்து முறைப்படுத்தி நீர் பேலன்ஸ் பண்ணுது. அப்போது சிறுநீர்ப்பையும் அஃபெக்ட் ஆனால் நம்முடைய நீர் தத்துவம் பாதிக்கும். அதுக்கடுத்து பித்தப்பை. இந்த பித்தப்பை என்னென்னா சிறுகுடலுக்கு அனுப்பப்பட்ட உணவுப் பொருட்களை இன்னும் அழகிற புரோட்டீன் மற்ற பொருட்களை நன்றாக ஜீரணம் செய்து அதை செய்வதற்கான சக்தியை கொடுக்குது. அதே மாதிரி ஒரு செயலை செய்வதற்கான சக்தியும் இந்த பித்தப்பையிலேருந்து வர பித்த நீர் தான் நமக்கு கொடுக்குது. சிறுகுடல் ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதை செயல்படுறதுக்கு தேவையான தன்மையை கல்லீரலும் பெருங்குடலும் இணைந்து தான் செய்யுது. அப்போ கல்லீரலும் பெருங்குடலும் எஃபெக்டிவாக நம்ம டிசிஷன் எடுக்கிறது, நம்ம ஆக்ஷன் பண்ணுறதெல்லாம் எஃபெக்டிவாக இருக்கும். இது பாய்ச்சா நம்ம டிசிஷன் மேக்கிங் நம்ம செயல்படுற திறன் குறையும். அப்போ கல்லில் உயிர் சக்தி தேக்கம் அடைஞ்சால் அது ஒற்றை தள்ளுவலி, அப்புறம் பித்தப்பை சக்தி ஓட்ட பாதையில் போயிட்டு நமக்கு அங்கங்கே சக்தி ஓட்டத்தில் தடையில் ஏற்படுத்தி கழுத்து மற்றும் முதுகு பகுதியில் பின்பகுதியெல்லாம் வலி கொடுக்கும். அதுக்கடுத்தது மூவெப்ப மண்டலம். இந்த மூவெப்ப மண்டலம் தான் மேல் பகுதி, சென்டர் பகுதி, கீழ்ப்பகுதி அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இருதயம் மற்றும் நுரையீரல் அமைந்துள்ளது.
இப்போது நுரையீரல் வந்து மற்ற இருதய செயல்படலாம் அங்கே சுத்திரிப்பட சக்தி பெறப்பட்டு இது மூவப்பட்ட மாநிலத்தில் வந்து நல்ல இயக்கத்தை வச்சுக்குது. அதுக்கு நடுமணலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரைப்பை, மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல் ஆகிய அமைந்திருக்குன்னு. அப்போ இவற்றின் அனைத்து செயல்பாடுகளும் உலகத் தேவையான சக்தியில் மேலே செல்வதற்கு ஒழுங்கை செய்கிறதுக்கு இந்த நடுமண்டலில் இருக்க வெப்ப உற்பத்தை கொஞ்சம் இயக்கத்தை பார்த்துட்டு டெம்பரேச்சர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. கீழ் வெப்பமண்டலம் வந்து அடிவயிறு, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, பெருங்குடல் ஒரு பகுதி, சிறுகுடல் ஒரு பகுதி, இதுவெல்லாம் சேர்ந்து தான் வந்து கீழ் வெப்பமண்டலம் இருக்குது. இப்படி எல்லா உறுப்புகளும் வந்து திறமாக செயல்படுறதுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அந்த டெம்பரேச்சர் மெயின் பண்ண வந்து மூவெப்பமண்டல உறுப்பு வந்து பார்த்துக்குது. அப்போ இதில் எதனா ஒரு பாதிப்புனாக்கா நம்ம உடம்புல வந்து வீக்கங்களோ நீர்க்கோவை உருவாகி நம்ம உடம்புல பிரச்சனை உண்டாக்கும். அப்போது இந்த மூவெப்பமண்டலம் நல்லா இருந்தால் தான் நம்ம பாடியோட என்டையர் ஃபங்க்ஷன், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்து நம்ம உடல் பாதித்தை நல்லா பார்த்துக்குது. இந்த காணொளிக்கு நன்றி. தேங்க்யூ.